கன்னியா ராசி, கன்னியா லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. கன்னியா ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் ஒரு பிரேக் த்ரூ நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா? நியூ சேலஞ்சஸ் கிடைக்குமா? நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னுமே உங்களைய ஸ்ட்ராங் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கா? எனக்கான டைம் எப்போ வரும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்கு இந்த மாதம் பிளானிட்டரி கைடன்ஸ், பிளானிட்டரி சப்போர்ட் என்ன பண்ணுது? டெசிஷன் எடுக்கலாமா? எந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் டீகோட் யுவர் ஆகஸ்ட். ஸோ கன்னி ராசி அப்படின்னு பண்ணும்போது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்னா, கன்னியா ராசியா கால்குலேட்டர் ராசியான்னு கேட்கக்கூடிய காலம் போய் இன்னைக்கு கன்னியா ராசியா கஷ்டப்படக்கூடிய ராசியான்னு கேட்குற மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ கன்னியை பொறுத்த வரையும் அப்படியே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு எஃபர்ட்ஸ் போட்டால் அந்த எஃபர்ட்ஸுக்கு உண்டான பலன் உங்களுக்கு உடனடியே கிடச்சிரும், ஈஸியாக கிடச்சிருங்க. அவ்வளோக்கா நீங்கள் நினைக்கிறத நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. பட் இந்த லாங் டைம்ஸாக என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய முயற்சி பண்ணுறீங்க, எஃபர்ட்ஸ் போடுறீங்க, அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல ரொம்ப நாளாக வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மட்டும் அதே இடத்துல இருந்து இப்படி பின்னாடி திரும்பி பார்க்குற மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி இந்த கன்னிராசியை பொறுத்த வரையும் போயிட்டுருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் பார்த்தோன்னா, ஃபினான்ஷியல் நினச்சி நான் பயப்பட்ட காலமே இல்லை. எப்போவுமே ஒரு மணி அப்படிங்கிறது எனக்கு இருந்துகிட்டே இருக்கும், சேவிங்ஸில் இருக்கும். ஏதாவது ஒரு வழியில் எனக்கு தேவையான மணி அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க கன்னிராசி தானே, இப்படி செலவு பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதே போல் இந்த அளவுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே பட்ஜெட்டு, இந்த இடத்துல பட்ஜெட் பண்ணுங்கள், இந்த இடத்துல இங்கே கம்மியாக வைக்குது, இதை டிஸ்கவுண்ட் இந்த இடத்துல, இங்கே போய் வாங்குங்க, இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறவங்க நீங்கள். பட் இன்னைக்கு உங்களுடைய அனலைஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயே நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயத்த சாட்டன் கொடுத்துருக்காரு, ஜூபிட்டர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பேரும் உங்களுடைய லைஃப்பில் மேஜரான ரோல் அப்படிங்கிறது இன்னைக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு பெருசாக வந்ததில்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு முன்னெச்சரிக்கையான ராசி தானே. அப்போ உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்கணுங்கிறது ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணிடுவீங்க. அது எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன், டஃப்பான சுச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்களே மெருகேற்றிக்குவீங்க. அப்போ இன்றைக்கி அந்த மெருகேற்ற முடியாமல் நிறையா விஷயங்கள் உங்களை விட்டு போயிருக்கு. அப்போ இதெல்லாமே எப்போ சரியாகும்? இந்த ஆகஸ்ட் மாதம் பிளானட்டரி கைடன்ஸ் எப்படி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்க போகுதா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கன்னியா ராசியை பொறுத்தவரையும் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, ராசிநாதன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். குரு சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு யோகங்க. அதே போல் 12ஆம் இடத்துல கேது இந்த நேரம் எனக்கு மறுபிறவியே வேண்டாம், எப்போல்லாம் 12th பேஸோட கேது சம்மந்தப்பட்டதோ எனக்கு மறுபிறவியே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று திக்பலம். அதே போல் 6ஆம் இடத்தோட ராகு. ஸோ 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு ஆகாதவர் செவ்வாய். ஸோ அவர் இன்றைக்கி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, 3ஆம் இடத்த பார்க்குறாரு. ஸோ கன்னிக்கு ஈஸியாக ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது இந்த மாதம் மற்றவங்க எல்லாத்தையும் கம்பேரிசன் பண்ணுறது, மற்ற ராசியை கம்பேரிசன் பண்ணுறத விட உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பாசிட்டிவான மாதம்னு ரொம்ப தைரியமாக சொல்லலாம், ஸ்ட்ராங்காக சொல்லலாம். எந்த விஷயங்கள் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். ராசிநாதன் ராசியிலேயே இருந்தாலும் சரி, ராசியை பார்த்தாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாவே நீங்கள் ஸ்ட்ராங்கான ஆள். ஒரு பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது இவர் எப்படியோ பழச்சிக்குவாங்க. இந்த பையனாக இருக்கட்டும், இந்த பொண்ணாக இருக்கட்டும், ராசி கன்னி பார்க்குறோம், எப்படியோ பழச்சிக்குவாங்க. இவங்களை பற்றி நீங்கள் வாழ்க்கையில் கவலைப்பட தேவையே இல்லை அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரையும் அந்த மாதிரி தான். நீங்கள் கன்னி ராசியை பார்த்திங்கன்னா ஊர் மாறக்கூடிய ராசி, பிழைப்பு தேடி வெளியே வரக்கூடிய ராசி. இப்போ அந்த கன்னியா ராசிக்கு பிறந்தவங்களாம் வெளியூரில் போனாலும் எப்படியோ பிழைச்சிக்குவாங்க. அவங்க ஒரே இடத்துல ஒரு குட்டையில் இருக்கக்கூடிய நீர் மாதிரி இல்லாமல் எங்கே போனாலும் அதற்கு ஏற்ற மாதிரி என்விரான்மெண்டெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அடாப்ட் பண்ணிக்குவாங்க. எல்லா விஷயத்தையும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவோம். எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இந்த விஷயங்கள் இப்படி நடக்கல, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு நான் இதை பண்ணிக்கிட்டேன், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தனக்கு தானே அடாப்ட் பண்ணிக்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஸோ இந்த நேரம் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ஃபினான்ஷியல் பேர்டன், மன உளைச்சல், இன்றைக்கி கொடுக்கக்கூடிய மன வலி, இன்றைக்கி குழந்தைகள்னால கவலை, 4 விஷயந்தான் இன்றைக்கி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு. ஸோ இந்த நேரம் இந்த பிளானிட்டரி கைடன்ஸ் குரு சூரியன், ஸோ குழந்தை ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த நேரம் ஃபஸ்ட்டு நம்ம ஆகஸ்டில் என்ன மாதம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கான ஒரு கோல்டன் டைம் பீரியட். ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைல், ஒர்க்கிங்காக நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொன்னோம், மேடம் உங்களுக்கு குழந்தை பேர் ரொம்ப டிலேவாக இருக்குது,
ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 36 அவங்களுடைய சார்ட்டு 1990. அப்போ பார்க்கும்போது குழந்தை பேர் வந்து ரொம்ப வந்து டிலே ஆகுதுன்னு காமிக்குது மேடம். ஸோ நீங்கள் குழந்தைக்கு வந்து முயற்சி பண்ணலையா? குழந்தை ஸ்தானம் வீக்காக இருக்குது மேடம். நான் கரியரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். என்னுடைய ஸ்டேபிள் அப்படிங்கிறது அதை நோக்கி ஓடிட்டே இருந்தது. அதனால குழந்தைக்கு ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ அதனோட தாட்ஸை எடுத்திருக்கேன். இப்போதான் அது ஆரம்பிக்குது. எனக்கு இப்போதான் அந்த குழந்தையோட வேணுங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படிங்கிறத அவங்க ஸ்ட்ராங்காக இண்டிகேஷன் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொன்னோம்? இந்த டைம் உங்களுக்கு குழந்தைக்கான பிராப்தம் இருக்குது. ஸோ அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் ரொம்ப போடுங்க. இதை விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு குழந்தைக்கான டைம் அப்படிங்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஆல்மோஸ்ட் 41+ ஆயிரும். ஸோ நம்ம ரீசெண்ட் டைமில் பார்த்தது இந்த கன்னியாராசி பொறுத்தவரையும் பெரிய நெகட்டிவ் அப்படிங்கிறது இந்த குழந்தை பேர் தான். சாட்டன் அதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு சூரியன். நம்ம 2 ஜாதகத்தை பார்த்தோம். இன்னொரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிறந்த குழந்தை உடனே இறந்துருச்சு. அப்போ அந்த குழந்தை இறந்தது மறுபடியும் அவங்க 2-3 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆகுறாங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5th to 6th மந்த்தில் ஒரு அபார்ஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ குழந்தை பேருக்காக தொடர்ந்து நிறைய டெம்பிள்ஸ் போயிட்டே இருக்கும். தசா புத்தி, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது தசா புத்தி. ஸோ இந்த தசா புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது பிப்ரவரிக்கு மேலே இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. நீங்களும் உங்களுடைய கரியரை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிட்டு இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க மேடம். அப்போ தான் குழந்தை பிறகுனா ஆல்மோஸ்ட் 36 ஆயிடுச்சு. சரி மேடம், கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்காக தான் நான் மறுபடியும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தேன். ஏற்கனவே கரியரை உங்ககிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாபை நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ கரியர் ப்ராப்ளம்லாம் குறைஞ்சிருச்சு. நான் ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இனிமேல் வந்து ஒரு அன்ஸ்டேபிளான நிலைமை வராது. ஸோ அதனால தான் குழந்தைக்காக அடுத்த எஃபர்ட்ஸ் போடுறேன். எனக்கு சந்திரன் மூன் பாருங்க, அன்னைக்கு குழந்தைன்னு நம்ம கிட்ட சுட்டி காமிச்சிச்சு. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அப்போ குழந்தைக்கு இந்த டைம் நல்லா இருக்கு, இதுக்கு முயற்சி பண்ணுங்க, இந்த டைம் வரை இருக்கு, விட்டுறாதீங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த ஜாதகத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதிலிருந்து என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிறந்த கால ஜாதகம் பர்த் சார்ட் கொடுக்கக்கூடிய அனலைஸை நம்மளுடைய மந்த்லி ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் கொடுக்காது. ஸோ பர்த் சார்ட் அனலைஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. இந்த நேரத்தில் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து 3ஆம் இடத்த பார்க்குறாரு. ராசிநாதன் 10ஆம் இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு தொழில் தான் இன்றைக்கி வந்து உங்களுடைய மைண்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான தாட்ஸ். தொழிலுக்காக நிறைய இழந்தவங்க தான் இந்த கன்னியா ராசி. ஸோ எப்படியே பிழைச்சிக்குவாங்க. அந்த தொழில் ரீதியான ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது. நான் மற்ற நேரத்தில் தொழிலுக்காக வேலையை விட்டுட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் அதெல்லாமே செட் ஆகாமல் திருப்பி அதே மாதிரி வேலையில் போய் அமைஞ்சிருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்? நான் 2-3 வருஷம் வாழ்க்கையில் வந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் திருப்பி அந்த வேலைக்குள்ளே போகிறேன். என்னுடைய தனிப்பட்ட சுச்சுவேஷன் தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு மந்த்லி பிளானட்டரி விஷயமாக இருந்துச்சுன்னா, இப்போ புதன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 9ஆம் இடத்துல சம்மந்தப்பட்ட இல்லை, நமக்கு ஒரு கௌரவம் முக்கியம், நம்ம மறுபடியும் வேலைக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ். அப்போ இந்த நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ கிளைண்ட்டை மீட் பண்ணுறது, நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, நியூவாக ஒரு இனோவேஷன், ஏற்கனவே நடத்திட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களால நமக்கு இன்னொருத்தரால் நமக்கு ஒரு growth கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டைம் பீயிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அப்போ நியூ கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறதுனால, மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால, மார்க்கெட்டிங் உங்களுக்கு சொல்லியா தரணும், உங்களுக்கு கம்யூனிகேஷன் சொல்லியா தரணும். ஈஸியாக நீங்கள் மற்றவங்க போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுகிறதெல்லாம் நீங்கள் அழகாக பேசி ஒரு விஷயத்த வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. அப்போ அதனால் நிறைய ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவங்க இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது படிப்படியாக க்ரோத் ஆகி கொண்டு வர முடியும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நிறையா பிஸ்னஸை வளர்த்தி விட்டவங்க இந்த கன்னியா ராசி. 0வா இருந்தவங்க இன்றைக்கி இந்த கன்னியா ராசி போய் உள்ளே போனோடனே பிஸ்னஸில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு க்ரோத் உங்களால் மட்டும்தான் சாத்தியம், வேறு யாருனாலையும் சாத்தியம் இல்லை. கன்னி ராசியை பொறுத்தவரையும் எங்கள் சனீஸ்வர பகவான் இருப்பார். ஆல்மோஸ்ட் 1980 பிறந்த ஜாதகத்துக்கெல்லாம் கண்ணியில் சனி இருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, ஒரு க்ரோத் பண்ணுறது, ஒரு வளர்ச்சி ஆலமரம் போல் பண்ணுறது, அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறது. இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகத்தில் சாட்டன் அப்படிங்கிற கிரகம் வீக்காக இருக்கிறவங்க தான் இந்த விஷயத்தை அதிகமாக பண்ணுவாங்க. சனி நீஷம், வக்ரம், அஸ்தங்கம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த குரு சூரியனோட இருக்குது. கோவப்பட்ட வேலையே வேணாம் போ அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு இனி அதனால் நிறைய அந்த விஷயங்கள் நடந்துருச்சு. இனி பிஸ்னஸ் ரிலேட்டட் ரொம்ப பாசிட்டிவ். ஸோ மேரேஜ் லைஃப் சொல்லி தான் ஆகணும். சனி எங்கே வந்தாரோ அங்கேயே ஆரம்பிச்சது. Day 1 ஆரம்பித்த பிரச்சனை இன்ன வரையும்
அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்ருக்காரு சனீஸ்வர பகவான். ஸோ மேரேஜ் லைஃப்பில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுனீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் கிளியர். பட் ஆப்போசிட் நபர் உட்கார்ந்து பேசுறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை. இன்னைக்கு ராசியாதிபதி பலமாக இருக்கார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசுனா போதும் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் கிளியர் ஆகாமல் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இனி இந்த டைம் பீயிங் கிளியர் அப்படிங்கிறது கண்டிப்பாகும். ஸோ ஃபேமிலி ரீயூனியன் நமக்குள்ளார யாரும் வரமாட்டாங்க, இனிமேல் இந்த பிரச்சனைக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க, எதாக இருந்தாலும் நம்மளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அதன் மூலியமாக போனீங்கன்னா இனி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கண்டிப்பாக வராது. கன்னிராசியை பொறுத்த வரையும் ஒர்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸை அப்கிரேடு பண்ணியும் ஒரு அப்ரிஷியேஷன் இல்லவே இல்லை. ஸோ அந்த கன்னிராசிக்கு என்வரான்மெண்டல் ப்ராப்ளம் இருக்குது, அதே போல் அப்ரிஷியேஷனும் இல்லை. இதுக்காக எதுக்கு அப்படின்னு மனசு உடஞ்சி இதுக்காகவா இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டோம், இதுக்காகவா இந்த மாதிரி இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ரெப்புடேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் ஒரு க்ரோத் இல்லை அப்படின்னு மனசு உடஞ்சவங்களுக்கு இனிமேல் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதே போல் குருவோடைய டிரான்சிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் இடத்த பார்க்குறதுனால ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், இத்தனை நாளாக ஒரு ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு அந்த மூமெண்ட்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இனி ஹாப்பினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரிய போகுது. ஹாப்பினஸ்க்கு பிறந்த ராசி தான் இந்த கன்னியா. ஸோ கன்னியா ராசிக்கு பொறுத்தவரையும் இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் மிஸ்ஸிங் அப்படின்னா ஹாப்பினஸ் தான். பாசிட்டிவிட்டி 2வது, அது ரெண்டும் இனி உங்களுக்கு பழைய மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. அதே போல் ஹெல்த், ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகம், ஸ்லீப்பிங் ரொம்ப கம்மி, ஃபுட்டு அதை விட ரொம்ப கம்மி. இந்த 3 விஷயங்களும் நீங்கள் எடுத்துக்கிறதுனால அது ஈக்குவலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுடைய கரியரை நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய பாடி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கன்னியை பொறுத்தவரையும் கூட பிறந்த ஒரு இஷ்யூஸ் மாதிரி, கூட பிறந்த ஒரு ப்ராப்ளம் மாதிரி, கூட பிறந்த ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி, கூட இருக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் இந்த பேக் பெயினும் ஷோல்டர் பெயினும். ஸோ அந்தளவுக்கு இந்த கன்னி பொறுத்தவரையும் வண்டியோட ஓட்ட முடியாது, லாங் டைம் ஆச்சு, அது எல்லாமே இனி படிப்படியாக கிளியர் ஆக போகுது. ஸோ இந்த ஆகஸ்ட் உங்களுக்கு ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் சரி, பிஸ்னஸுக்கும் சரி, குழந்தை பேர் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி குழந்தை. இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு டைம் பீயிங்காக இருக்க போகுது. இப்போ நம்ம சொன்னது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் மந்த்லி கைடன்ஸ் தான். ஸோ அதை கொண்டு போய் பிறந்த கால ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, இது கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்போவுமே மந்த்லி கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும். அது லாங் டைம் நீடிக்குமா, ஷார்ட் டைமா அப்படிங்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் அனலைஸ் சொல்லக்கூடிய விஷயத்த எந்த ஒரு விஷயமும் சொல்லாது அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.